ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஈஸியான மெத்தட் ஒரு டிப்ஸு தான். இந்த மல்லிகை கடியில் அது இயற்கையான பொருள், ரொம்ப நம்மளுக்கு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும், நல்ல ஒரு பெனிஃபிட். அதனால் அதில் என்னென்ன நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கிதுனாக்கா, ஓப்பன் போஸு முகத்தில் இருக்கிறது, அப்புறமா ரிங்கிள்ஸு, இந்த கண் சைடெல்லாம் நம்மளுக்கு ரிங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் டார்க் ஸ்பாட் இருந்துச்சுனாக்கா இந்த டார்க் ஸ்பாட் கூட யூஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இது அந்த மாதிரி இயற்கையான பழைய காலத்து பொருள். இதில் ஃபேஸ் பேக் எப்படி பண்ணலாம், ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன பொருள் போட்டு இதை அப்ளை பண்ணலான்னா, இதுக்கு நீங்கள் தயிர் இல்லை இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லாக்காட்டி பால், காய்ச்சாத பால் இருந்துச்சுன்னா அதில் நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். காய்ச்சாத பால், ரோஸ் வாட்ரு. நீங்கள் கேட்கலாம், காய்ச்சாத பால், தயிர் இல்லை ரோஸ் வாட்ரு இது எதுவுமே இல்லைன்னா நம்ம தண்ணியில் யூஸ் பண்ணிக்கலாமான்னு. தண்ணியில் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது. நீங்கள் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் யூஸ் பண்ணுறதுன்னா தயிர் இல்லாது பால், தயிர் இல்லைன்னா பால், இதில் நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்கிது. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஜாதிக்கானா பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கும். சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. இதுதான் ஜாதிக்காய். இது இந்த நம்ம ஒடிச்சோமானா இந்த கொட்டை பாக்கிருக்கீங்களா, அந்த அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா ஒடிச்சிட்டு ஒரு 2-3 நாளாவது இல்லை ஒரு நாளாவது நல்லா வெயில் அடிக்கிற டைமில் நம்ம நல்லா காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணி மிக்ஸி ஜாரில் போடலாம். நல்லா அந்த அளவுக்கு ஒரு சின்ன சின்ன பீஸாக ஒடிச்சிக்கலைன்னா ரொம்ப இது கெட்டியாக இருக்கும். இது அந்த அளவுக்கு நல்லா சின்ன சின்ன பீஸாக இது பண்ணி நல்லா இடிச்சிட்டு ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இருக்கும். ஏன்னா மிக்ஸி ஜாரில் போடும்போது பிளேடெல்லாம் இதாகிடும். அதனால் அந்த அளவுக்கு நல்லா சின்ன சின்ன பீஸாக இது பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டம்னாக்கா இதை வேற ஒரிசி முகத்துக்கு போகிறதுக்கு மட்டும் வச்சுக்கின்னு இதில் ரெடிமேடு கூட மளிகை கடையில் கிடைக்கிது பவுட்ரை வாங்கி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதில் ஃபேஸ் பேக் நான் இந்த மாதிரி ஒரு 4-5 கொட்டை, இது ஏன்னா ஒரு 10 ரூபாங்க ஒரு காய், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 5 காய் நான் வாங்கிட்டு வந்தேன். 5 காயில் 4 ஒடிச்சு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஒரு காய் மட்டும் ஒரிசி நான் முகத்துக்கு போடுறதுக்கு. இது நீங்கள் நைட்டே இல்லை காலையில் 2 டைம் இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம், இல்லை ஒரு டைம்னா கூட. இப்போ நான் இன்னைக்கு பசும் பால், அது காய்ச்சாத பால் தேவையான அளவுக்கு மற்றத்தை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கல் இருக்கு இல்லைங்களா, இந்த கிரைண்டர் கல் வர பாருங்க. இந்த மாதிரி கல் தான் நான் வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு வேறு வச்சுருந்தேன், அது எங்கே வச்சுட்டேன்னு தெரியல. பாருங்கள், இதில் தேவையான அளவுக்கு. ஏன்னா இந்த கல் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லாக க்ளீனாக கழுவிட்டு வச்சுக்கோங்க. இது வேறு எதுக்கும் யூஸ் பண்ண, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நான் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஸ்டார்டிங் தேய்க்கும் போது பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுற்றிர பால் எடுத்துருக்குறேன். இப்போ இது ஸ்டார்டிங் நம்ம தேய்க்கும் போது இது மேலே இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக அந்த மாவு அப்படியே ஜாஸ்தி வரும். அப்புறமா தான் நம்மளுக்கு அது உள்ளே இருக்கிறது அந்த வெள்ளை தேய்க்க வரும். அந்த மாதிரி இப்போ இது மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா பாருங்கள், இந்த அளவுக்கு பால் எப்படிக்குது. தேய்க்கும் போது எந்த கலரில் எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு, ஏன்னா இந்த மாதிரி பச்சை பாலில் தேய்ச்சி நம்ம முகத்துக்கு போடும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டு கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரிசத்துக்கு இந்த மாதிரி ஒரிசி நம்ம போடுறதுக்காக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இது இந்த மண் இருக்குது பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு மாதிரி செம்மண் கலரில், லைட்டு செம்மண் கலரில் வரும். அது நம்ம ஸ்டார்டிங் தேய்க்கும் போது இப்படி தான் இருக்கும். ஏன்னா இது இந்த மாதிரி கலரில் வருதுன்னு நினைக்காதீங்க. தேய்க்கும் போது இப்படி தான் வரும். அது தேய்க்கும் அந்த மேலே இருக்கிறதெல்லாம் அந்த ஸ்மெல்லு வர பாருங்க, நல்லா ஒரு சூப்பரான ஸ்மெல்லு. இது இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரிசி ஊற்றுவாங்க பாருங்க, அந்த மாதிரி. ஏன்னா சில பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரியும். பாருங்க, இது இப்போ ஒரிசிட்ட எந்த அளவுக்கு கலர் இருக்குது.
இப்போ இது இந்த கல்லுலேருந்து நீங்கள் ஒரு கிண்ணத்துலேயே எடுத்து வச்சுக்கலாம், இல்லை அப்படியே இந்த கல் மேலே வச்சு நீங்கள் முகத்துக்கு அப்ளை பண்ணலாம். முகம் ஃபுல்லாக கழுவிட்டு இருக்கணும். பாருங்கள், என் முகத்தில் எதுவுமே இல்லை, கழுவிட்டு இருக்கிற. அது நீங்கள் தேய்க்கும் போது ஒரு மாதிரி ஸ்மெல் வர பாருங்கள். இந்த பாலிலே நம்ம இந்த மாதிரி கலக்கி போட்டோம்னா நல்லா நம்மளுக்கு பால் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. அது இல்லாமல் இந்த மாதிரி இந்த இது அப்ளை பண்ணும்போது ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. குழந்தைங்களுக்கு வயிற்றுக்கே நம்மளுக்கு குழந்தையா இருக்கும் போதெல்லாம் கொடுத்துருக்குவாங்க. அந்த அளவுக்கு வயிற்றுக்கே இது அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஏதாவது குழந்தைக்கு ஆச்சுனாக்கா இது போடும்போது அது நம்ம முகத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து இந்த கல் நல்லா யூஸ்ஃபுல் ஆகுது. எனக்கு கல் இல்லாதவங்க இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஒரு கல் வச்சுருந்தேன், அது எங்கே எடுத்து வச்சேன்னு தெரியல. அதனால தான் நான் கிரைண்டரே வந்து இதாகிடுச்சு. அதனால நான் வேறு கிரைண்டர் வாங்கினேன். அப்போ அந்த கிரைண்டரில் இருக்கிற கல்லை வந்து இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இங்கே எவ்வளோ நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி கலர் தான் நம்ம தேய்க்க இந்த மாதிரி கலர் தான் வரும். ஸ்டார்டிங் மட்டும் தான் ரொம்ப ஒரு மாதிரி டார்க்காக வரும். பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக முகத்துக்கு இந்த இடத்துலலாம் நல்லா இந்த மாதிரி சில பேருக்கு இந்த கண்ணுட்டா ரொம்ப கருப்பாக இருக்கும், சுருக்கம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி நீங்கள் தடவலாம். நான் தடவி காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் உங்கள் முகத்தை கழுவி பாருங்கள். இந்த அளவுக்கு ஒரு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு தெரியுதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். அதுக்காக உடனே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியாது. இன்றைக்கி போட்ட அன்றைக்கே நீங்கள் காலையில் சாயங்காலம் இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் ஃபேஸ் பேக் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆனால் இது கொஞ்சம் ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பிறகு நம்ம ஒரு நார்மல் துணியில் அப்படியே கொஞ்சம் தண்ணி ஈரம் பண்ணிக்கின்னு துணியில் அப்படியே துடைச்சி எடுக்கலாம். போட போட தான் நம்மளுக்கு அந்த ரிசல்ட்டும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குவோம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் இது. பாருங்கள், இப்போ முகம் நல்லா காஞ்சிட்டு இருக்குது, லைட்டாக ட்ரை ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு துணின்னு தான் இப்படி ஈரம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஈரத்தில் இப்படி தொச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது முகத்தில் எதுவுமே இருக்கக்கூடாது. எந்த க்ரீம்கும் எதாவது நீங்கள் மேக்கப் போட்டுருந்தீங்கன்னா நல்லா முகத்தை கழுவிட்டு எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்க. போட்டு அன்றைக்கே ரிசல்ட் கிடைக்காது. நம்ம முயற்சி பண்ணால் தான் கண்டிப்பாக நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் டு ஒரு நாள் நீங்கள் இந்த மாதிரி பால் இல்லை தயிரில் போட்டிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது இல்லாமல் இந்த தயிரோ பாலை நம்ம ஒரு டைமு தயிர் இல்லை ஒரு டைம் பால் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னாக்கா நல்லா ஒரு ரிசல்ட்டும் நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நார்மல் தண்ணியில் இல்லை ரோஸ் வாட்டர்லலாம் அவ்வளோ நல்லா ரிசல்ட் கிடைக்காது. இது ரெண்டில் நல்லா ரிசல்ட் கிடைக்கிது. நான் ஒரு நாள் பாலில் காலையில் சாயங்காலம் போட்டேன்னா மறுநாள் ஒரு நாள் தயிரில் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் கூட ஸ்கின் கொடுக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவோம். நான் அடுத்த வீடியோவில் இதில் ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுற வீடியோ. பாய்.